ஹாய்! வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு கார்த்திகை பொரி எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். யார் யாரெல்லாம் வீட்ல வந்து பொரி செஞ்சீங்க? யார் யாரெல்லாம் கடையில பொரி வாங்குனீங்க? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம வீட்ல செய்ற பொரி வந்து நல்லா அந்த பொரியலாம் மண்ணெல்லாம் இல்லாம நம்ம சுத்தப்படுத்தி செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியா இருக்கும். இதுக்கு வந்து நான் 1 தேங்காய் ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட் பொரி செய்றதுக்கு 1 தேங்காய் நேத்தே வந்து பொடிசா கட் பண்ணி நிழல் காய்ச்சலா காய வச்சு எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா வந்து நம்ம அ ட்ரை ரோஸ்ட்டா வந்து வறுத்து எடுத்துக்கணும். நல்லா சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கணும். 100 பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துட்டு 100 எள்ளு. உங்களுக்கு எள்ளு கம்மியா வேணா சேர்த்துக்கலாம். எனக்கு எள்ளு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் 100 சேர்த்துருக்கேன். இது வெல்லத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். 300 கிராம் வந்து பொரி. பொரியையும் வந்து நம்ம வறுத்துட்டு நம்ம புடைச்சு எடுத்துக்கணும். ஏன்னா, அதில லைட்டா மண்ணெல்லாம் இருக்கும். அ எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தில வந்து கொஞ்சமா வந்து தண்ணி. எப்பவுமே பாகுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி வச்சு நம்ம பாகு காய்ச்சனோம் அப்படின்னா, அந்த பாகு வந்து சீக்கிரமா வந்து கரெக்ட்டான பதத்துக்கு வந்துரும். இல்லன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம காய்ச்சிட்டு இருக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து பாகு இதான் கரெக்ட்டான பதம் தண்ணீல விட்டோம்னா. இதில வந்து 1 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி, வறுத்து வச்சிருக்கிற தேங்காய், வறுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை, எள்ளு எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நல்லா இத கலந்துட்டு, இதில நம்ம சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற பொரிய கலந்து இறக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட டேஸ்ட்டான ஸ்வீட் பொரி ரெடி ஆயிருச்சு. அடுத்து காரப்பொடிக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா பூண்டு நான் வந்து ஒரு 50 பூண்டு போல நல்லா தட்டி வச்சிருக்கேன். அது மாரி பூண்டு, கருவேப்பிலை நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதில 100 கிராம் வந்து கடலை சேர்த்துருக்கேன். 200 கிராம் பொரிக்கு நீங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கடலைய நல்லா வறுத்துட்டு இதில மிளகாத்தூள், அ மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இத கலந்து விட்டுட்டு, சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற பொரிய இது கூட சேர்த்து கலந்தா காரப்பொரி ரெடி ஆயிடும். அ எப்பவுமே வந்து நம்ம அ வீட்ல செய்யும்போது, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது இல்லாம வந்து நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சோம்னா, 1 வீக் வரைக்கும் அந்த கிரிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தேங்க் யூ. பாய்.